அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நன்விடத்திலே கொண்டு வருகிறேன். இந்த நாளிலே நீங்கள் பிரமிக்கத்தக்க அற்புதத்தை தெய்வம் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். அவர் அதை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். இவ்வளவு நாள் நீங்க விசுவாசித்து ஜெபித்தீர்கள். இன்னும் அந்த விசுவாச குறைபாடு இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். அப்போஸ்தலர் 12:16 வசனம் சொல்லுகிறது, பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். அப்ப சபையார் அவருக்காக ஊக்கமாக செபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபையார் செபித்துக் கொண்டு இருக்கிறாங்க. ஒரு 10 வருஷம் தள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும், சபையார் செபித்துக் கொண்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு அற்புதம் நடந்துருச்சு. என்ன? ஏரோது குறித்திருந்த முந்தின நாளிலே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி பேதுருவை விடுதலையாக்கினார். சூப்பர் நேச்சுரலா அற்புதம் நடக்குது. தேவதூதன் தட்டி எழுப்புறாரு. இவங்கெல்லாம் நடந்து வராங்க. கதவுகள் எல்லாம் தானாய் திறவுண்டு இவர்கள் அப்படியே வெளியே வருகிறாங்க. கடைசி வந்து பார்த்தா சபை ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த வீட்டுக்கிட்ட வந்து பேதுரு நிற்கிறாரு. ஜெபிக்கிற சத்தம் கேட்குது. கதவை தட்டுறாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க செபித்துட்டு இருக்க சில ஜெபங்களுக்கு பரலோகம் ஏற்கனவே அற்புதத்தை அனுப்பிவிட்டது. நீங்கள் இன்றைக்கு செபிக்கிற ஜெபங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் அற்புதங்கள் உங்கள் கதவை தட்டி கொண்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். இங்க பாருங்க, விசுவாசம் இல்லாம அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, பேதுரு வந்திருக்கிறாரு. சபை மக்கள் எல்லாம் சொல்றாங்க, சீனியர்ஸ், அது பேதுரு இல்ல. அப்போ ஆண்டவர் எவ்வளோ யோசிச்சிருப்பாரு. என்னடா ஜெபம் பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணி அற்புதத்தை அனுப்பியாச்சு, அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலையே. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு, அதுதான் பிரமிப்பு இல்லையா? ஏற்றுக்கொள்ள முடியாத அளவு அற்புதத்தை இன்று நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். தேவன் உங்களை பிரமிப்படைய செய்ய போகிறார். நீங்களே நம்ப முடியாது. இது எப்படி பாசிபிள்? அவன் ஜெயிலில் இருக்கிறான், நாளைக்கு அவனுக்கு தூக்கு. அது எப்படி அங்கேருந்து அவன் இங்கே வீட்டுக்கு வர முடியும்? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். உங்கள் சரீர பலவீனமாக இருக்குது, அது மாத்திரை போட்டும் சரியாக மாட்டேங்குது, டாக்டரோட ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரியாக மாட்டேங்குது. அது எப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் சரியாகும்? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. கடன்களை அடைக்க நானும் பல்வேறு வழிகளை யோசித்து விட்டேன். சில மனிதர்களை நம்பி ஏமாந்து விட்டேன், பேங்கை நம்பி ஏமாந்துட்டேன். ஆண்டவர் சொல்றார், நீ என்ன நம்பிப்பாரு, நான் சாத்தியமாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க அற்புதம் உங்கள் கதவை தட்டி கொண்டிருக்கிறது. நீங்கள் அநேக நாள் கேட்டு கேட்டு சோர்ந்து போயிருக்கிற காரியங்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை ஏற்கனவே செய்து விட்டார். பரலோகத்துல உங்க பேர் எழுதி உங்க பார்சல், அந்த கிஃப்ட், அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்து விட்டது. விசுவாசத்தினாலே இன்று நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நிச்சயம் சாட்சிகளாயிருப்பீர்கள். தேவன் என்ன செய்வார் என்பதை இன்று நீங்க பார்க்க போறீங்க. பிரமிப்புண்டாவீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.